ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம செல்ல பெஸ்ட்டான மிஸ் கொண்டு வந்திருக்கேங்க. படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, மை லார்டர். தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு தீப்பெட்டி கம்பெனியில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு ரேஷன் கார்டு ஒன்று வாங்கிறாங்க. வாங்கின பின்னாடி என்ன பிரச்சனைலாம் போகுதுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முடியாமல் போகுது. சூழ்நிலை வருது. நிறைய பிளட்லாம் போய்க்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறாங்க. சேர்க்குன அப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்க வந்து ஹீரோயினிக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கட்டி இருக்குது வகுத்துல அப்படி சொல்றாங்க. அது சரியா கட்டலன்னா காசு வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு வங்கிட்ட லோன் வாங்குறாரு. ஹீரோ வாங்குன முன்னாடி அந்த லோன்காரரு ஏமாத்திறாரு. நம்ம ஹீரோ வந்து வட்டி குடுத்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த வங்கிட்டே லோன் வாங்கிட்டு நம்ம ஹீரோயினி போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது நம்ம ஹீரோயினி பக்கத்துல ஒரு கட்டி இருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நம்ம கட்டியிருக்கு பொய் சொல்லிட்டு அந்த காசும் வாங்கிட்டு அவன் ஹீரோயினோட கிட்னி திருடிருவாங்க. திருடுன பின்னாடி நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த வங்கி லோன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவ வந்து ஏமாத்திருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை போச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்து வங்கி லோனர் வந்து உன் மேல கேஸ் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி 2 பேரும் ஊர் விட்டு போயிருப்பாங்க. போன இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஹீரோ ஓடி போயிருப்பீங்கல்ல, அவங்க வந்து அந்த வங்கி லோன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ செத்துட்டான்னு சொல்லிட்டு கேஸ் குடுத்துடுறாங்க. குடுத்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் ஊருக்கு வர லோன்காரர்ட்ட வந்து சண்டை போடுறாரு. "நீ ஏன் நாங்க உயிரோட இருக்கும்போது நீ ஏன் அவங்க செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் குடுத்தேன்னு" சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கோர்ட்டுட்ட போறாரு. இப்போ வாதாடு நாங்க உயிரோட இருக்கும்போது செத்துட்டேன்னு சொல்லிட்டு, ரேஷன் கார்டு எல்லாம் அழிச்சுறாங்க. அப்ப எதுவுமே இல்லாம போயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கோர்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினிக்கு லாஸ்ட்ல முடியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முதல் அமைச்சர் இருக்காங்க. ஒரு ஊர்ல வந்து அவங்க வந்து முடியாம இருக்காங்க. கிட்னி போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்னி கிடைச்சா தான் அவங்க உயிரோட வாழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் அதுக்கு தெரிய வருது. சரி நம்ம அந்த முதலமைச்சர் கிட்னி குடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு கோட்ட விட்டுட்டு. போகும்போது ஒரு கட்டத்துல கிட்னி நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல வந்து ஹீரோயின்ட்ட அந்த முதலமைச்சர் இருக்காரு இல்லையா? அந்த ஹீரோயின்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து குடுக்குறாரு. கிட்னி வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர் வந்து நெறைய காசு குடுக்குறாங்க ஹீரோட்ட வந்து. ஹீரோ வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டு, இந்த படத்தோட கதை கேஸ் ஒரு நல்லது செஞ்சா கெட்டது நடக்கும். கெட்டது நெனச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இயக்கமா தான் இந்த படத்தை நடத்தி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை படம் வந்து தமிழ் டப்பிங் இருக்குது. மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா போச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.